ஆதி பராசக்தி உமையவள் பெருவிரலை கட்ட விரலை எடுத்தாள். பகவானுக்கு பின்னாலே நின்று ஈசனுடைய கண்களை இரண்டையும் கண்ணி சத்தி பார்வதியா கண்ண ரெண்டும் பொத்துவாளா பெருவிரல கையில் எடுத்து கடவுளோட கண்ணை தானே பார்வதியா பொத்துவாளா பார்வதியா பொத்தும் போதே கைலாச சீமை முதல் பூலோக சீமை வரையே சீமை வரையே ஒரு இருளாக இருக்குதையோ இந்த ஆண்டவன் தான் சிவபெருமா நெற்றி கண்ணை திறப்பாரா நீண்ட ஒளி கொடுப்பாரா ரெண்டு கண்ணை ஒளிய விட நெற்றி கண்ணே ஒளியதுதான் ஐயா ஒளியதுதான் ஐயா வெளிச்சமாக இருக்குதையோ இந்த நெற்றி கண்ணில் ஒளியில் இருந்து இன்னொரு தீ பிறப்பாளே அவ அப்பு நல்ல சடையழகி ஆயிரம் சொருவக்காரி அம்பிகையா உச்சுமகாளி என்னை உச்சுமகாளி அவ நெற்றி கண்ணி பிறப்பாளா உச்சுமகாளி கொலவ சத்தம் போடுதாளே ஆண்டவன் தான் சிவபெருமா அம்மா அம்மா காளி அம்மா அம்மா ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீ ஆதாளி போட வேண்டாம் என்று ஈசனுமே சொன்ன போது ஐயா சொன்ன போது இந்த ஈஸ்வரியா யாது சொல்வா இந்த அம்பிகையா உச்சுமகாளியே அவளுக்கு கோர பல்லம் தங்க மோகம் கோழி முட்டை கண்ணழகி அப்பு நல்ல சடையழகி அவ ஹரிராம தங்கையம்மா ஏ அம்பிகையா உச்சுமகாளி ஐயா உச்சுமகாளி அவ அழகுடனே தான் பிறந்தா ஏ உச்சுமகாளி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்தோ என் தாயாகப்பட்ட உச்சிமகாளி தான் பிறந்தா அவளுக்கு கோரப்பெல்லாம் கோரவாயா கோழி முட்டை கண்ணழகி அம்மா ஆதி பராசக்தியாக வந்து பிறந்தா அப்போது ஆடுனா பாடுனா ஆதாளி போட்டா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார் அம்மா உச்சிமகாளி நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் என்று அந்த வடக்கு கோட்டலை முப்புற வாசலிலே நீ காளியாக இருக்க வேண்டும் உனக்கு கால வேறம் நீளம் வரும் அம்மா இந்த காளியம்மாளை அழைப்பேன் என்று ஈசன் பகவான் சொன்னார் இந்த அம்மையாகப்பட்ட உச்சிமகாளி சரி என்று சம்மதித்து வடக்கு கோட்டை வாசலிலே அம்மா அமர்ந்தாள் அப்போது கட்டழகி பார்வதியால் பகவானை பார்த்தார் சுவாமி
உங்களுடைய கண்களை இரண்டையும் நான் மறைக்கத்தானே செஞ்சேன். மறைத்த போது கண்களை நீங்க திறந்தீங்க. நீங்க நீண்ட ஒளிதானே கொடுக்கணும். நீங்க நீண்ட ஒளி கொடுத்த போது ஒரு அழகான பெண்ணை நீங்கள் விரைவு பண்ணி விட்டீர்களே. அதான் சக்தி இல்லை என்றால் சிவமில்லை நீங்கள் சொன்னீர்களா என்று பராசக்தி பகவானிடத்தில் கேட்டார். அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியை ஏறிட்டு பார்த்த போது பார்வதியுடைய மேனி எல்லாம் அங்கமெல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்கியது. ஏன்னா ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு தவறு செய்தானா ஒரு ஆணா பிறந்த வரையில பயப்படதான் செய்வான். அதே போல பார்வதியால் பகவானை பார்த்த போது கிடுகிடு வென்று நடுங்கி விட்டான். கிடுகிடு வென்று நடுங்கிய போது அவ உடம்பிலே இருந்து வேர்வை துளி கடலாக பெருகி போவதை கடவுள் பகவான் பார்த்தார். ஆஹா, பார்வதியை நாமல் ஏறிட்டு தானே பார்த்தோம். ஆனால் அவளுடைய வேர்வை துளியானது கடலாக பெருகி போகிறது. இது பூமியிலே போனதினாலால் பூமியால் தாங்க முடியுமா? அதனாலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய ஜடாமணி பாரத்தை உழைத்தார். உழைத்து 7 கடலுக்கும் 7 அணையாக கட்டினார். அதனாலதான் இன்றைக்கு ஆத்தாங்கரை, வாய்க்காக்கரை, கம்மாக்கரை, வயக்காட்டு கட்டுவமே வரப்பு. ஆமா, அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபிராமணத்திலே ஆதி பராசக்தி சொன்னான், ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே அறியாமல் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேண்டும், பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும், ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈசனுமே பொறுக்க வேண்டும், பார்வதியா கெட்ட போது ஆண்ட வேண்ட சிவபெருமா வாடி பெண்ணை பார்வதியே அறைக்குள்ளே இருந்திட்டாலோ அறநெறியா மாயம் உண்டோ, செப்புக்குள்ளே இருந்திட்டாலோ சிவனறியா மாயம் உள்ளம் பிறந்திடுமா, 7வது கடலதில்லை எண்ணெய் கடல் பிறந்திடுமா, 9வது கடலதிலே இருட்டு கடல் பிறந்திடுமா, 10வது கடலதிலே 10வது கடலதிலே ஒரு பால் கடலும் பிறந்திடுமா, பால் கடலும் அந்த 10வது கடலில் காற்றடித்து மணல் பரப்பி கரையாம் போற்று வளர்ந்திடுமா, புற்று நல்லா வளர்ந்திடுமா, பூனாகம் கூடிடுமா, புற்று தன்ன வண்ணதிலே ஓங்கி நல்ல வளர்ந்த புத்து 1000 வாசலோடு இந்த புற்று மரம் தன்னதிலே ஒரு அழகான ஆலமரம் தன்னதிலே ஒரு பளிங்கு வண்ண பாறை உண்டு. அந்த பளிங்கு வண்ண பாறையிலே ஒரு நாகலோக பட்டணத்தை இந்த நாதனோமே பிறவி செய்தார். அந்த நாகலோக பட்டணத்தில் நாதனோமே பிறவி செய்தார். நாதனோமே பிறவி செய்து நாகலோக பட்டணத்தை நாகராஜம் மன்னவனோ நாகக்கண்ணி வெண்கொடியா நாகமோடி மன்னனுமே நாகக்கண்ணி வெண்கொடியா அவன் நலமுடனே ஆண்டு வாரா.
தேவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமாம்மா தன்னுடைய சப்தாசாரங்களை கொண்டு ஆமையோ 10 கடல்களை ஈசன் பகவான் விரைவு செய்தார். ஆமா ஆமாதங்க ஒங்கு சங்கு தீவு அப்பால் ஆமோ ஒரு கடல் தான் பிறக்க, பிறக்க 2 சங்கு தீவுக்கு அப்பால் ஆமையா இருட்டு கடல் தான் பிறக்க, பிறக்க 3வது கடலிலே மோர் கடல் தான் பிறக்க, ஆமோ 4வது கடலிலே நல்ல தண்ணி தான் பிறக்க, 10வது கடலிலே பால் கடல் பிறக்க ஒரு பால் கடல் தன்னமதியிலே ஆமா காற்றடித்து மணல் பரப்பி ஆமோ கரையாம் பொற்று வளர்ந்திடுமா. எப்படி ஓங்கி நல்ல வளர்ந்த புத்து 1000 வாசலோடு. 1000 வாசலோடு ஆமா, சரிதான் அந்த புற்று தன்னதிலே ஆமா ஒரு அழகான ஆலமரம். சரி அந்த ஆலமரம் தன்னதிலே ஆமையா ஒரு பளிங்கு வண்ணை பாறை உண்டு. பாறை உண்டு அந்த பளிங்கு வண்ணை பாறை பக்கத்திலே ஆமா ஒரு அழகான பால் கடலை ஈசன் பகவான் பிறவி செய்தார். எப்படி பால் கடலை ஆள வேண்டும் என்றால் என்ன நாகனும் நாகக்கண்ணியும் தான் ஆள வேண்டும். அவ்வளவுதான் முடியும். அதனால என்ன ஒரு நாகலோக பட்டணத்தை நாதன் பகவான் பிறவி செய்து பிறவி செய்து அந்த நாகலோக பட்டணத்தை ஆள்வதற்கு ஆமையா நாகமுடி மன்னனும் நாகக்கண்ணி பெண்குடியாளை ஈசன் பகவான் பிறவி செய்தார். ஆமா ஆமா கடலுக்குள்ள என்னதுல ஐயா விளையும்? கடலுக்குள்ள விளையுதுல என்ன தெரியுமா என்னென்ன? முத்து முத்து ரத்தினம் ரத்தினம் மாணிக்கம் மாணிக்கம் மரகதம் மரகதம் வைடம் வைடூரியம் வைடூரியம் ஆமா புஷ்பராகம் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆமா 9 வகை ரத்தினங்கள் ஆமா. கடலுக்குள்ள விளையுது. இந்த ரத்தினங்களை எல்லாம் காவல் காப்பது ஆமையா இந்த கருநாகமும் செந்நாகமும். அவ்வளவுதான் முடியும். ஆமா, சரிதான் நாகலோக பட்டணத்திலே நாகமுடி மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் ஆண்டு வருகின்றார்கள். ஆமா அவர்களுக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சரி ஏகப்பட்ட செல்வங்களோடு ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாளையில ஒரு நாள் தண்டதிலே நாகக்கண்ணி வெண்கொடியால பார்த்தா ஆமையா என்ன சொல்லுகின்றான்? என்னம்மா மன்னா என் கணவராஜ மன்னா, என் கணவராஜ மன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாத சொத்திருந்து என்ன செய்ய, மன சுகமிருந்து அது செய்ய, ராஜமன்னா எனக்கு வாய்த்த ரஜகிளியே எந்தரத்து பெண்களெல்லாம் 7 பிள்ளை தாயானா கண்டரத்து பெண்களெல்லாம் மன்னா கண்டரத்து பெண்களெல்லாம் மன்னா தலை கொளிச்சு நாளுமா ஆண்டியேதான் அடித்திட்டேனோ, அந்த நேரை வதைத்திட்டேனோ, கொத்தை நானும் குறைத்திட்டேனா, குறமரக்கு அளந்திட்டேனா. ஏ மன்னாதி மன்னா என் கணவா ராஜம் மன்னவா, சொத்திருந்து என்ன செய்ய, சுகமிருந்து அது செய்ய, ஆண்டிய அடித்ததுண்டா, கொத்த நானும் குறைத்ததுண்டா, குற மறக்க அளந்ததுண்டா, பட்டரை நல்லறிதிலே பதல் கலந்து வித்ததுண்டா. மன்னா நான் தானே மலடானே, மலடில்லையே மன்னா, மன்னாதி மன்னா, மலடி நல்ல மலடி என்று, மலடி நல்ல மலடி என்று, மாநிலத்தார் யசுதாரே, இரசி நல்ல இரசி என்று, வையகத்தார் யசுதாரே, நான் தானே மலடானே, நான் தானே மன்னா, நாட்டில் யாரும் மலடில்லையோ. மன்னா என் கணவா ராஜமன்னா, சாலையில ஒரு மரம் சாதிக்கா காக்கி மரம், அது சாதிக்கா காயாமலே சனத்திலேயோ தாழ்மையானே, பிஞ்சி நல்ல ஒளிய மரம் பின்னலோடு ஆலமரம், அது பிஞ்சிலையும் காயாமல். மன்னாதி மன்னா பூக்கக்கூடிய நேரத்துல பூக்கணும், பழம் கொடுக்கக்கூடிய நேரத்துல பழத்தை கொடுக்கும். அப்பதானே எல்லாரும் மதிப்பார்கள், இல்லைன்னா மதிப்பார்களா? அதோ வாரா பாரு அப்படின்னு சொல்லுவாள, அதோடு மண்ணுவா மட்டுமா
என்னம்மா எண்டரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயானார்கள். தாயானார்களே அம்மா. கண்டரத்து பெண்கள் எல்லாம் தலை குளிச்சு 4 மாச்சு. ஆமையா. அடுத்த வீட்டு பெண்கள் எல்லாம் 6-7 பிள்ளைக்கு தாயானார்கள். எப்படி மன்னாதி மன்னா என்னம்மா மன்னா என்க அண்ணவா ராஜம்மன்னா மன்னா எனக்கு வைத்த பிராணநாதா மன்னா இருக்க இடம் இல்லாதவள் மன்னா 7 புள்ள வச்சிருக்கா படுக்க பாயி இல்லாதவள் மன்னா 10 புள்ள வச்சிருக்கா மன்னா குடிக்க சம்பு இல்லாதவள் மன்னா குருணி புள்ள வச்சிருக்கா எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதோ சுத்திரேந்து என்ன செய்ய சுகமிரேந்து அது செய்ய நிறகொடத்து தண்ணீரிலே நிறகொடத்து தண்ணீரிலே மன்னா நின்றாலே மதளையில் கரிக்கரைக்கும் தேங்காயில் கை ஏந்த பிள்ளையில்லை மழை பெய்ஞ்ச முத்தத்தில மண்ணளைய மதளையில்லை அடுத்த வீட்டு பெண்களெல்லாம் அவமானமா பேசுதாரு ஏ மன்னாதி மன்னா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டார்கள் மதலை இல்லாத வாசலுக்கு மாநிலத்தார் யார்களும் வருவார்களா மன்னா குழந்தை இல்லாத வாசலுக்கு ஒரு குணத்தார்கள் யாரும் வருவார்களா அம்மாளுடைய வாசலில பந்தல் போட்ட உடனே யார் வந்திருப்பா அம்மாளுடைய வாசலுக்கு பந்தல் போட்ட உடனே அம்மாளுடைய ஆலயத்துக்குள்ள வந்தது இந்த சின்ன பிள்ளைங்க தான் வரும். ஆமா குழந்தை இருந்தாதான் 4 கூட்டங்கள் வரும். குழந்தை இல்லைன்னா அந்த இடத்துக்கு கூட்டம் வருமா? யாருமே இல்ல மதிக்க மாட்டார்களே மன்னா. காசு பணத்தை வச்சு என்ன மன்னா செய்ய முடியும்? மன்னாதி மன்னா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடைத்தெருவில் விட்டோமானா கடைத்தெருவு நிறைந்திடுமோ அவளை கண்ட சனா மதிப்பாரோ கண்ட சனா மதிப்பார்களோ மன்னா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில விட்டோமானா பந்தல அது நிறைந்திடுமோ நம்மளை பார்த்த சனா மதிப்பாரோ நம்மளை பார்த்த சனா மதிப்பார்களோ மன்னா என்கனவா ராஜமன்னா 30 வயதுமாச்சு முடிதெரிக்க பிள்ளை இல்லை 40 வயதுமாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதுமாச்சு ஆணுமில்லை பெண்ணுமில்லை 60 வயதுமாச்சு 60 வயதுமாச்சு ஆதரிப்பார் யாரும் இல்லை 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 மன்னாதி மன்னா என்னம்மா என்ன 30 வயதாகிவிட்டது முடிதரிக்க பிள்ளை இல்லை 40 வயதாகிவிட்டது நாளாள பிள்ளை இல்லை 50 வயதாகிவிட்டதே ஒரு ஆணு உண்டா பெண்ணு உண்டா நம்மளுக்கு அது 60 வயதாக ஆகிவிட்டதுன்னா நம்மளை ஆதரிப்பார் யாரும் உண்டு
இல்லையே இல்லையே யாருமே இல்லை மன்னா. ஆமாம்மா. அதனால என்ன கண் சடைத்து கால் சடைத்து வரும்போது சரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்துதானா ஆமா நம்மளை யாரும் குறைவா பேசுவார்களா? தலையை தூக்கும் தண்ணியை கொடுக்கும்ல. ஆமா. சரிதான். இந்த நாகலோக பட்டணத்தை ஆள்வதற்கு ஆமோ ஒரு குழந்தை வரை இல்லை என்றால் எல்லாரும் குறைவாகத்தானே நம்மளை பேசுவார்கள். பேசுவார்களே ஏசுவார்களே மன்னா. மன்னா என்ன நான் காளியம்மன் கோவிலில நான் கையேந்தி நின்னேனே. அம்மா குழந்தை வரை எதற்கு எனக்கு தரவில்லை. அதுக்கெல்லாம் நேரங்காலம் வருமா? அப்படியா? ஆமா. மாரியம்மன் கோவிலில நான் மடியேந்தி நின்னேனே. அம்மா முதலை வரம் கொடுத்தாளா? இல்ல இல்ல. முப்படாதி அம்மன் கோவிலில நான் முந்தி ஏந்தி நின்னேனே. அம்மா கொடுத்தாளா? கொடுக்கல. கொடுக்கலையா? ஆமா. ஏன் உனக்கு என்ன நல்ல எண்ணம் இல்லையா? அது இல்லம்மா. அப்படியா? குழந்தை வரம்னா சும்மா லேசாப்பட்ட காரியம் கிடையாதுல்ல. ஏன்பா? 10 மாசம் சரி 300 நாள் சரி இருக்க சடைச்சி ஆ நிக்க சடைச்சி சரி ஆமா பெற்றெடுக்கணும். அப்படியா? ஆமா பகவான் கொடுக்கணும் ஆ நம்ம பெறணும். அப்படியா? ஆமா. ஓ நீங்க ஆ அப்படியா? அதானே. நீங்க பெற்றுருவிய. ஆமா ஆமா. சரிதான். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த தன்மை நிறைய உண்டுல. ஆமா ஆமா. ஏன்னா பொறுமையில உங்களத போல யாராவது வர முடியுமா? முடியாது. ஏன்னா என்ன பெண்களை விட ஆண்களுக்கு பொறுமை அதிகம். யார் சொன்னா? பத்தியலா? ஆ அப்போ உங்களை விட எங்களுக்கு தானே பொறுமை அதிகம். உங்களுக்கு தான் பொறுமை அதிகம். ஏன்னா ஆ உங்களை இருந்து ஒரு சக்தி எங்களுக்கு கூடுதல். ஒரு நரம்பு கூடுதல். ஆ அதானே. ஏன்னா என்ன ஒரு பெண்ணை பற்றி ஆமா ஒரு தாய்மை அடையக்கூடிய சக்தி எங்களிடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆமா ஐயா. உங்களால முடியுமா? முடியாது முடியாது. முடியாதுல்ல. அது ஒண்ணுதான் முடியாது. அது மட்டும்தான் முடியாதோ? ஆமா. மற்ற எல்லாம் முடியுமா? என்ன ஐயா நாங்க இல்லைன்னா உங்களால வாழவே முடியாது ஐயா. யார் சொன்னா? ஐயா நான் சொல்லுதேன். அழகா இருந்துங்களேன். எப்படி வாழ்விய? கடைகள் சாப்பிடுவேன். இப்போ கடையில் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட முடியும்? கடை இருக்க முடியும். அதாவது பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை. கிடையாது. பெண்களை தான் பெருத்த கலை. ஆமா. ஆண்களை என்னைக்குமே சின்ன கலை தான். சரிதானே. பெண்ணா பிறந்தவா தான் ஒரு வம்சத்தையே உருவாக்க முடியும். சரிதான். ஆனா ஆணா பிறந்தவங்க நீங்க அப்படி கிடையாது. கிடையாது. காலையில வந்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவீங்க. சரி. ஆனா ஒரு பெண்ணா பிறந்தவா என்னம்மா? வீட்டுக்கு என்ன என்ன வேணுமோ அது அந்த பெண்ணா பிறந்தவளுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்க மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் கையில கொடுப்பீங்களா? சரிதான். அந்த அம்மா எவ்வளவு தூரமா செலவழிக்கும்? அந்த 1000 ரூபாயில வெறும் 200 ரூபாய் செலவழிக்கும். அந்த காலம். ஏன் இப்ப அப்படிலாம் கிடையாது. ஏன்பா? இப்ப 1000 கொடுத்தாலும் காண மாட்டுக்கு. எனக்கு குழு வார குழு மாச குழு இப்படி எடுத்து போட்டா எங்க காணோம்? எப்படி காணோம்? அதாவது குழு எடுக்க சொல்லுது நீங்க தானே எடுக்க சொல்லுதியா? அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்தேன். ஓ அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்து. ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நீங்களே 2000 ரூபாய் கேட்கிய. அந்த ஒரு கையெழுத்துக்கு தான் அன்னைக்கு தான் செல்லும். ஓ அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க கையெழுத்து செல்லுமா? அன்னைக்கு தான் தேடுது. இந்த மைக்கு வழி நல்லா கேக்கு. அப்படியா? கோயிலுக்குள்ள கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேக்கா? அதாவது அந்த ஒரு கையெழுத்துக்கு நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிடுதிய. ஆமா. ஆனா அந்த அம்மா அதை கெட்டி முடிதேக்குள்ள உங்ககிட்ட படுத ஏச்சி உங்ககிட்ட ஏச்சி படுது காணான்ட்டு ஊருக்காரங்க கிட்டே அந்த அம்மா 4 ஏச்சி. ஊருக்காரங்க பேச கொடுத்துருக்காங்களா? ரூபா கொடுத்தாங்களா? யார் எண்ணி வாங்கினா? பேச செய்வாங்க. நீங்க தானே சொல்லுதியா? கட்டி வச்சிடணும். வர முன்னே நீங்க கட்டி வச்சிருவீங்களோ? அதனாலதான் பெண்களை தான் பெருத்த கலை. அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை நினைத்து நாமல் தவம் இருக்க வேண்டும். கடவுளை நினைத்து நாமல் கடியதவம் இருந்தோமானால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கை குழந்தை வரம் கிடைக்கும். ஈசனை நினைத்து நாமல் இருந்து தவம் செய்தோமானால் ஒரு ஆண் குழந்தையாவது நம்மளுக்கு கிடைக்கும்ல என்று 2 பேர்களை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் ஆண்டவனை நினைத்து அரியதவம் செய்ய வேண்டும் என்று இந்த நாகமுடி மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் எங்கே வருகின்றார்கள்? ஓட்ட நல்ல பெருநடையோ ஓட்ட நல்ல பெருநடையோ ஓடோடி வாராரே நாகமுடி மன்னனுமே நாகக்கண்ணி வெண்கொடியோ சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்ட மாவு கொண்டு தரமொழிகி மஞ்சனையால் கோலம் போட்ட இடமதியில குருத்து வாழை இலை விரித்தா குருத்து வாழை இலைக்கு மேலே நிறை நாளி நிறை மறக்கா தெச்சனையும் எடுத்து வைத்தா தலைகீழும் கால்கள் மேலும் தானே தவம் செய்து வாரார் ஆண்டவனை தான் நினைத்து ஆண்டவனை அரிய தவம் செய்து வாரார். நாகமுடி மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் தலைகீழும் கால்கள் மேலும் தானே தவோ செய்து வருகின்றார்கள்.
அப்படி செய்து வரக்கூடிய நாளை தன்னில் நாளையிலே ஆதி பொன்னுவழி கைலாச பர்வதத்தில் ஆமா ஆமம்மா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன என்ன ஐயா பூலோக மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று ஈசன் பகவான் வருகின்றார். ஆமா பார்வதியை பார்த்தா, என்ன சுவாமி பகவானே சற்று பொறுங்கள், பொருங்கள் சுவாமி நீங்கள் பூலோகம் போறீங்க, ஆமா உங்க கூட நான் பூலோக சீமைக்கு வரேன். எதற்காக எதற்காக நீங்கள் படியளக்கும் படியளப்பை பார்வதியால் பார்க்க வேண்டும். அதான் வேண்டாம் அதான் வேண்டாம் ஏன் சுவாமி? நீ வாய வச்சுட்டு சும்மா வரமாட்டேன் சுவாமி ஆ பூலோக சீமைக்கு இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க அழைச்சிட்டு போனானே. அதானே முடியாது முடியாது பார்வதி என்ன என்னுடைய படைப்பிலே பலமிதம் உண்டம்மா. சரிதான் ஒருத்தனை நொண்டியாக பிறவி செய்திருப்பேன், ஆமா ஒருத்தனை குருடனாக பிறவி செய்திருப்பேன். ராமுக்கு பட்டினியா போட்டிருப்பேன் ஏன்? அதானே அவங்களுக்கு செய்ய வருமானம் முடியும் அப்படி கிடையாது. என்னம்மா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்களுக்கு அன்னைக்கே தண்டனை. அதானே அதானே ஆமா, சரிதான் இதற்கு முன்னாடி தான் பின்னாடி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சரி இப்ப அன்னன்னைக்கு பார்க்கலாம். அண்ணனுக்கு செய்து அண்ணனுக்கு தண்டனை அன்னன்னைக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. ஆமா காலையில என்ன சொன்னேன்? ஆ உங்களை என்ன சொன்னேன்? என்னம்மா ஐயா ஆ வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்டில் வந்து தூங்குங்க. சரிதான் நீங்க என்ன செஞ்சிய? என்ன பால் சாப்பிட்டிய, ஆமா பிளாட் ஆயிட்டிய, சரிதான் வரையில எப்படி சுத்தி அடிச்சு வந்திருக்கோம் பத்தியலா? அதான் அம்மாவோட அம்மாவோட சேட்டை அதாவது ஆ அன்னன்னைக்கு செய்யக்கூடிய தவறுக்கு அன்னன்னைக்கு தண்டனை. அதேதான் அதேதான். இதுக்கு முன்னாடி தான் பின்னாடி பார்ப்போம், ஆமா அவங்க பேரம்புட்டம் காலத்துல பார்ப்போம்னு சொன்னாங்க. சரி ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆமா காலையில செஞ்சோம்னா சாயங்காலம் தண்டனை சாயங்காலம் கண்டிப்பா தண்டனை. சரிதானே ஆமா. ஆ அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஆதி பராசக்தி கேட்டா, ஆமா ஐயோ அம்மா பார்வதி என்ன உன் வாயை வச்சுட்டு சும்மா வருவியா? நான் வரமாட்டோம்ல அவங்க என்ன இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இன்னைக்கு ஏன் அவனுக்கு சப்பாத்தி இல்லாம சோத்த போட்டேன் சப்பாத்தி இல்லாம சோத்த போட்டனா? பகவான் இன்னைக்கு சாப்பாடு தான் ஐயா படியா வந்திருக்காரு, அதானே அதனால இன்னைக்கு டிப்பாசு கிடையாது, ஆமா கை செலவு இன்னைக்கு மிச்சம். சரிதான் அதனால பார்வதி நீ பூலோகம் வேண்டாம் என்று ஈசன் பகவான் சொன்னார். எப்படி பார்வதி பார்த்தா, என்ன சாமி என்னம்மா எங்க அண்ணன் கோவாலக்கண்ணை மீது சத்தியமா சொல்லுதேன், சொல்லுதேன் வாயோடு வாய் திறந்து மறுவார்த்தை பேச மாட்டேன் என்றார். உங்க பின்னால பூனை குட்டியா வருவாங்களா? அப்போது பகவான் நினைத்து பார்த்தா, என்னய்யா நம்ம அத்தான் கோவாலக்கண்ணன் மீது பார்வதி சத்தியம் பண்ணியிருக்கான், பண்ணிருக்காளே இவன் எதுவும் தப்பு பண்ணுனானா வாய் திறந்து பேசுறானா? கண்ணனை 4 கேள்வி கேட்கலாம்ல. ஆமா அப்படி என்று ஆதி பராசத்தியமலை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி என்று ஆமா ஐயோ பூலோக சீமைக்கு வா என்று ஈசன் பகவான் சொன்னார். அப்போது பார்த்தார், சரி அம்மா பார்வதி என்னய்யா உன்னை பூலோக சீமைக்கு என் கூட வர வேண்டும் என்று கடவுள் பகவான் சொன்னார். ஆமா சொல்ல ஆதி பராசக்தி உமையவளோ ஆமா ஐயா என்ன செய்கின்றார்? ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியால் ஆண்டவனை கைபிடித்து பீடித்து இந்த கன்னி சக்தி வாராளே, அவ பகவானுக்கு பின்னாலே பார்வதிய வாராளே. இந்த பார்வதிய வரும் பொழுது ஆண்டவன் தான் சிவபெருமான் அவ மனதில என்ன வாரா? ஏண்டி அம்மா பார்வதிய பார்வதி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தை கேளு, வார்த்தை கேளு, என்னுடைய வார்த்தை கேளு. வார்த்தை கேளு. எம்மா கண்ணந்தங்க பார்வதிய பார்வதி பார்வதியே பார்வதி ஏ பார்வதி 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 என்று பகவான் அழைத்தார். அழைத்தார். பார்வதியோ மௌனமாக ஈசனுக்கு பின்னாலே மௌனமாக நடந்து வர. கொடுத்திருக்கா. ஏன்னா இவளுக்கு வாப்பூட்டி சட்டம் போட்டிருக்காரு பாத்தீங்களா? ஆமா ஆமா பார்வதி வாய் திறந்தானா ஆ உடனே கண்ணனுக்கு தான் நாளியாச்சு. வாயை திறந்தானா ஒரு சிந்தை தானே இருக்கும். ஆமா, ஆ அதனால இவ வாய் திறந்துட்டானா ஆமா கண்ணனை வச்சு 4 கேள்வி கேட்கணும். சரிதானே பத்தியா உன் தங்கச்சி என்ன கூர்ல வளர்த்துருக்க அப்படின்னு கேட்கணும். அப்படின்னு கேட்கணும் என்பதற்காகவே பகவான் இவளுக்கு வாப்பூட்டி சட்டத்தை போட்டிருக்காரு. ஆமா ஐயா அப்போது பார்வதி என்று அழைத்தால் பார்வதி மௌனமாகவே பகவானுக்கு பின்னால வாரா. ஆமோ அப்போது என்ன வெகு தூரம் நடந்து வந்து விட்டார்கள். சரிதான் அப்போது பார்வதி பகவானிடத்திலே சொன்னார், என்ன என்னம்மா சுவாமி பகவானே சற்று பொறுங்கள், பொருங்கள் சுவாமி அதோ பாருங்க என்ன ஒரு ஆலமரம் இருக்கு, ஆமா அந்த ஆலமரத்திலே போய் சென்று சரி நாமல் 2 பேரும் களைப்பாரி இளைப்பாரி கஷ்ட நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் வேணும் என்று என்று பார்வதி பகவானிடத்திலே சொன்னார். சொல்ல
அப்போது அந்த ஆலமரத்தை பிறவி செய்வது ஈசனாகப்பட்ட சிவபெருமான். ஆமையா ஆலமரத்தையும் பிறவி செய்தார். சரி அந்த ஆலமரத்திலே ஒரு 10 வயது பாலகனை ஈசன் பகவான் பிறவி செய்தார். ஆமோ ஒரு 5-6 வெள்ளாடுகளையும் கடவுள் பகவான் பிறவி செய்தார். ஆமாமா எனவே வாய் திறக்கலையான்னு பார்க்கணும்ல. தெரியணும்ல. அதனாலே என்ன 2 பேரும் ஆலமரத்திலே சென்று அமர்ந்தார்கள். ஆமையா அப்போது களைப்பாரி இளைப்பாரி விட்டு எனக்கு இருக்க 2 பேரும் சாயலாக படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமோ அப்போது என்ன பார்வதி மரத்தை ஏறிட்டு பார்த்தார். ஆமையா மரத்தை ஏறெடுத்து பார்த்தா பாக்க ஒரு 10 வயது பாலகன் சரி நுனிகப்பில இருந்து அடிகொப்ப வெட்டுதான். வெட்டிக்கிட்டு இருக்கானே. பார்வதி பார்த்தா ஆமா சாமி என்ன அதோ பாருங்கள் மரத்துல இது என்ன உங்க படைப்புல இது வித்தியாசமா இருக்க. உங்க படைப்பா சுவாமி. ஆ, பாத்தீங்களா பாலகன் என்ன வேலை பார்க்கான். முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பு வெட்டுதானே. மரத்துல இருந்து பாலகன் விழுந்துருவானே. தவறி கீழே விழுந்தாமனா பெத்தவளுக்கு பிள்ளையா போவானா ஐயா. வெட்டி வச்சு தானே பிறக்கணும். ஐயா என்ன உங்களுடைய படைப்புல இப்படியா இருக்கும். அதானே. எம்மா என்னம்மா ஓரறிவு கொண்ட உயிர் வரை ஆமா 6 அறிவு கொண்ட மனிதன் வரை சரி என்னுடைய படைப்பிலே பலமுதம் உண்டு பார்வதி. ஆமா அதான் நீ என் கூட வராதன்னு சொன்னேன். சரிதானே. நீ கேட்டியா. நீ பேசாம கைலாசத்துல இருக்கலாம்ல. இருக்கலாமே. இருந்திருக்கலாம். என் பின்னாடியே நீ வாரிய. ஆமோ நீ வாயோடு வாய் திறந்து பேச மாட்டேன்னு சொன்னிய. சொன்னிய பார்வதி. நீ வாய் திறந்து பேசலாமா. அதானே. சுவாமி ஆமா எங்க அண்ணன் கோபாலக்கண்ணை மீது சத்தியம் பண்ணது உண்மைதான். சரி இல்லைன்னு சொல்லல. ஆமா பாத்தீங்களா பாலகனையும் பெத்தது ஒரு பெத்தவ தானே, ஒரு தாய் தானே. ஆமா ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தானே மனசு தெரியும். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட மனசு எனக்கு தானே தெரியும். ஆமா அதனால சுவாமி என்ன பாலகன் மரத்திலே இருந்து கீழே விழுந்தானால் ஆனால் அப்பா என்று சொன்னா நீங்க போய் காப்பாத்துங்க. அப்பான்னு சொல்லி விழுந்தாமனா பகவான் நான் போய் காப்பாத்துறேன். அம்மான்னு சொன்னாமுனா பார்வதி நீ போய் காப்பாத்து. அவன் சித்தின்னு சொன்னாமுனா அந்த பூமாதேவி காப்பாத்தட்டும். பாலகன் சொல்லுவானா. அம்மானே சொல்ல வாய் வரலையே. பார்வதி பேதலவா சித்திரத்து போடுவான். சற்று பொறு. என்ன பாலகன் மரத்தில இருந்து கீழே விழுந்துட்டாமுனா ஆமோ அம்மான்னு சொன்னாமுனா நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துதேன். சரி அவர்கள் வாழக்கூடிய தன்மை அவர்களிலே வாயிலே தான் இருக்கு. ஆமா நல்லதே பேசினா நல்லதே நடக்கும். ஆமையா கெட்டது பேசினா கெட்டது தானே நடக்கும். அதான் உண்மை. பாலகன் மரத்திலே இருந்து கீழே விழும்போது என்ன அம்மா என்று அழைத்தானா, இல்லையே இல்லையே அப்பான்னு சொன்னானா. என்னதான் சொன்னா செத்தே போனேன்னா செத்தே விழுந்தான். சுவாமி அதான் வாக்கு சனி போக்குறான் இருக்கான். தானே தானே தன்னா தானே தன்னா ஐயா தானே தன்னா தானே தானே தன்னா இந்த ஹரிராமா ஸ்ரீராமா அன்னை சீதா மணவாளா கோதண்ட மேரகு ராமா கோசலையாள் என்ற பாலா அவன் ஆத்தங்கரை தென்றலவ ஐயா தென்றலவ இந்த ஹரிராம பெருமாளோ இந்த ஓரடியா அளந்த மாலே காளியம்மா வாசலுக்கு ஐயா வாசலுக்கு மாய கண்ணே வாராரே வாசலுக்கு ஆதி பராசக்தி உமையவள் அத்தனையும் தனை கடந்து இருட்டு நாடே தன கடந்து ஏகபுரி பட்டணத்தில் வந்து நிற்கும் போது நாகலோக பட்டணத்திலே நாகங்கள் 2 பேர்களும் சேர்ந்து நாதன் பகவானை நினைத்து தவம் செய்கின்றார்கள். அப்போது ஆதி பராசக்தி உமையோளோ பார்த்தார். ஆண்டவனே பகவானே பரம்பொருளே இவர்கள் 2 பேரும் எதற்காக தவம் இருக்கிறார்கள் என்று பார்வதியிடத்தில் அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார். அம்மா அவர்கள் எதற்காக தவம் இருக்கிறார் என்றால் ஒரு குழந்தை வரத்திற்காக தவம் இருக்கின்றார்கள். சாமி அவர்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தை வரம் கொடுத்தால் என்ன அம்மா அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் தான் அவர்களுக்கு குழந்தையாக போய் சேரும். ஆமா
சுவாமி என்ன பெண்களுக்கு மனமிறங்கி பெருமையுடன் கொடுக்க வேண்டும் சுவாமி. மங்கையர்க்கு மனமிறங்கி ஒரு மதலை வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி. கன்னியர்க்கு மனமிறங்கி கடவுள் மனமிறங்கி ஒரு கை குழந்தை கொடுக்க வேண்டும் பகவான் கை குழந்தை கொடுக்க வேண்டும் ஈசா இறைவா எம்பெருமானை பகவானே ஆமா ஐயோ கடைக்கண்டர் பகவானே கைலாசநாதரே நாதரே ஈசா இறைவா எம்பெருமானே பெருமாளே பெண்களுக்கு மனமிறங்கி ஆமா நீங்கள் பெருமையோடு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி. ஆமா ஐயோ மங்கையர்க்கு மனமிறங்கி ஒரு மதலை வரம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால் என்ன கன்னியர்களுக்கு மனமிறங்கி நீங்கள் கடவுள் பகவான் ஒரு கை குழந்தை கொடுத்தேன். ஏடி ஏன் இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போவீங்க அதானே என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே பார்வதி கேட்டார். கேட்டாள். அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். என்னம்மா அம்மா அம்மா அவர்களுக்கு குழந்தை வரம் இருக்கா இல்லையா என்று அவளுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா சரி, நல்லதாக இருந்ததானால் அவளுக்கு குழந்தை வரம் நிச்சயம். கிடைக்கும். அவர்கள் நன்மை செய்தார்களானால் அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் இருக்கு. அவர்கள் பாவம் அதை செய்தார்களானால் அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை என்று கடவுள் பகவான் சொன்னார். அப்போது ஆதி பராசக்தி உமையவளோ பகவானுடைய கைபிடித்து கைலாசபதிக்கு வந்தார். அப்போது கைலாசபதிக்கு வந்தபோது யாரை அழைத்தால் ஆதி பராசக்தி உமையவள் வாடாயப்பா நைனாரே வாடாயப்பா நைனாரே எந்தனோட வார்த்தை கேளு நாகலோக பட்டணத்தில் நாகமூடி மன்னனுமே நாகக்கண்ணி ஜாதகத்தையே என் நைனாரும் பாரும் ஐயா என்று பார்வதியா சொன்ன போது இந்த நைனாரும் ஆனவரோ ஓட்ட நல்ல வெறுநடையா ஓடோடி வாராரே அவர் கைலாச வாசலுக்கு என் நைனாரும் வாராரே நைனாரும் வரபோது ஆதிசக்தி பார்வதியா ஓ நைனாரே வாரோம் நாட்டு கணக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கீரா?